30வது கொஸ்டின் the 16th term and 26th term arithmetical progressionல 16வது உறுப்பு என்ன அப்படின்னா அது 65ஆம். அதே 26வது உறுப்பு வந்து நம்மளுக்கு 105ன்றது சொல்லிட்டாங்க. இப்ப find the எனக்கு இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா sum of the first 36 terms அப்படின்றது sum of உங்களுக்கு first 36 term அப்படின்றது என்னன்றது கேட்டிருக்காங்க. அப்ப கொடுத்திருக்க given dataன்றது நமக்கு என்னென்ன நமக்கு 26th term என்ன அப்படின்னா எப்படியா இருந்தாலும் நம்ம நம்பரை கழிப்போம். அதன் அடிப்படையில பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு செகண்ட் நம்பரை அடுத்து சின்ன நம்பரை செகண்ட் வச்சுக்கோங்க. 26th term அப்படின்றதுக்கு நம்ம டேர்ம் நம்பருக்கு a plus n minus 1 into d அப்படின்றதான மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ இதன் அடிப்படையில நமக்கு 26th term வந்து a plus 25d 25d வந்து எவ்வளவு அப்படின்னா நம்மளுக்கு 105ன்றது சொல்லியிருக்கான். அடுத்து நம்மளுக்கு 16th term அப்படின்றது வந்து a plus 15d வந்து நம்மளுக்கு 65ங்களா. இப்ப ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றது கிடைச்சிருமா. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்றது வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன். 1 minus 2 உங்களுக்கு இதை சைன் சேஞ்ச் ஆகும்போது இதுவும் சைன் சேஞ்ச் ஆயிருக்கும். ரிமைனிங் உங்களுக்கு இதை கழிச்சிங்க அப்படின்னா 40ன்றது வந்திருக்கும். இதை கழிக்கும் போது ஏக்கு ஏன்றது கேன்சல் ஆயிருச்சு. ரிமைனிங் 10d தான் நம்மளுக்கு 40 அப்படின்னா டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் அப்படின்றது வந்து 4 அப்படின்றது வந்துருச்சு. இப்ப பொது வித்தியாசம் 4ன்றது தெரிஞ்சிருச்சு. முதல் உறுப்பு தெரியணும்ல. செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷன்ல என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா a plus 15d வந்து நம்மளுக்கு 65ங்களா. அப்போ 4 உள்ள கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 60dயா a plus 60d. அப்போ a வந்து நம்மளுக்கு 5ன்றது வந்துடும். சரிங்களா. இப்ப a 5ன்றது வந்துருச்சு, d வந்து 4ன்றது வந்துருச்சு. இப்போ அதன் அடிப்படையில நம்மளுக்கு சம்மேஷன் ஆஃப் முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போ சம்மேஷன் ஆஃப் n வந்து நம்மளுக்கு எவ்வளவா சொல்லியிருக்கான், நம்மளுக்கு n டிவைட் பை 36னா நம்மளுக்கு n வந்து 36 டிவைட் பை 2. அடுத்து a வந்து 5 அப்படின்னா 2a, இந்த இடத்துல 2a plus n minus 1 into d அப்படின்றதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு 2aக்கு வந்து 10, n minus 1ன்றது வந்து நம்மளுக்கு 35 into d, d வந்து 4. சரிங்களா. இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 18 இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20க்கு 0 ரிமைனிங் டு 12 140 150 அப்படின்றது வந்திருக்கும். 150 இன்ட்டு அதாவது 15 இன்ட்டு உங்களுக்கு 18 அப்படின்றது வந்து 15ஓட ஸ்கொயரு 225. அடுத்து எகைன் வந்து ஒரு 3 வந்து ஓகே 45ன்றது வந்திருக்கும். 45னா 0 ஒன்றுனா 7. ஓகே எகைன் ரிமைனிங் 0ன்றது இருக்கும். 2700 அவ்வளோதான். இதை என்ன மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு 15 plus 3 அப்படின்ற மாதிரி பிரிச்சுக்கலாம். பிரிச்சோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிட்டு நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 2700. அடுத்த கொஸ்டின், ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் அப்படின்றது வந்து அது சீரீஸ் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 அப்புறம் 9 அப்புறம் 30 and so on அப்படின்றது இருக்கு. அப்படின்னா எனக்கு சம் வந்து சம் ஆஃப் n வந்து நம்மளுக்கு 189ன்றது வந்திருக்கும். அந்த உறுப்புகளின் எத்தனையாவது உறுப்பு அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அப்போ இதுல a வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு a 5ன்றது சொல்லிட்டான். அப்புறம் d செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அது வந்து 4ங்களா. சரி, இப்ப நம்மளுக்கு எத்தனையாவது கூடுதல் கொடுத்துட்டான். அப்ப கூடுதல் கொடுத்துட்டான்னா சம்மேஷன் ஆஃப் n வந்து n டிவைட் பை 2 2a plus n minus 1 into d அப்படின்றதான் மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ கொடுத்திருக்க வேல்யூஸா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோங்களா. இப்ப எத்தனையாவது என்னன்றது தானே கேட்டிருக்கான். சம்மேஷன் ஆஃப் என்னன்றது 189ன்றது தெரிஞ்சிருச்சு. எண்ணிக்கை தான் தெரியாது. n டிவைட் பை 2 அதுல 2a வந்து நம்மளுக்கு எவ்வளோ, நம்மளுக்கு 10ங்களா. 10 பிளஸ் n minus 1 into d, d வந்து 4. உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இதை கிராஸ் மல்டிபிள் கூட பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 18க்கு 8 ரிமைனிங் 1, உங்களுக்கு 8 2s ஆஃப் உங்களுக்கு 16 1 7 ரிமைனிங் 1 2 378
n into 4n minus 4. So n into 4n plus 6. இப்போ கொடுத்திருக்க வேல்யூஸ் அப்படின்றது பாருங்க. அந்த வேல்யூஸ்ல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 378ன்றது வரும்ன்றது பார்க்கணும். இப்ப உங்களுக்கு 9 அப்படின்றத எடுத்துக்கிறோம். 9 அப்படின்றத எடுத்தோம் அப்படின்னா இது காமனா இன்னொன்னு கூட பண்ணலாம்ல. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு 2 காமனா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா இது ரிமைனிங் 2n plus 3 அப்படின்றது வந்திருக்கும். இந்த இடத்துல n அதுதான் நம்மளுக்கு 378. இந்த 2க்கும் இந்த 2வும் நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ரிமைனிங் 189 அப்படின்றது வந்திருக்கும். n into 2n plus 3. இப்ப ஏதாவது கொடுத்திருக்க ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளுக்கு 189 அப்படின்றது வரணும். ஃபர்ஸ்ட் 9 எடுத்துக்கிறோமே. ஏன்னா கொடுத்திருக்க வேல்யூ நியரஸ்டா நம்மளுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட்ன்றது சிங்கிள் டிஜிட்டா இருக்கு. ஸோ அப்ப உங்களுக்கு ஈவன் நம்பர் அப்படின்றது ஆட் நம்பர் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த 9ன்றதை எடுத்துக்கலாம். 9 into அடுத்து 2 into 9 18 plus உங்களுக்கு 3 9 into 21ங்களா. இப்ப இதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 189 LHS is equal to RHS அப்படின்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாங்களா. அப்போ என்னன்றது வந்து நம்மளுக்கு 9 தான். இல்ல அப்படின்னா நீங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பாலினாமியல் ஈக்குவேஷன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது கூட்டல் பலன் பெருக்கல் பலன் எவ்வளோ அப்படின்றது கூட பார்க்கலாம். எது கன்வீனியன்ட்டா இருக்கோ டைம் சேவிங்கா இருக்கோ அது எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். 32வது கொஸ்டின், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் அ டேர்ம். அந்த n என்ன அப்படின்றதான் கேட்கிறான். n தான் நம்பர் ஆஃப் அ டேர்ம் என்னதான்ன்றது கேட்டிருக்கான். இப்போ அதன் அடிப்படையில அதோட சீரீஸ் அப்படின்றது ஏ வந்து முதல் உறுப்பு நம்மளுக்கு 3ங்களா, கடைசி உறுப்பு அந்த L வந்து 111. சரிங்களா. இப்போ அதன் அடிப்படையில் எண்ணிக்கை யாது அப்படின்றது தானே. எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம், L minus A divided by D plus 1. இப்ப D வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்போம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அது வந்து டிஃபரன்ஸ். லைக் 6 minus 3 நம்மளுக்கு 3 தான் வந்திருக்கும். ஓகேங்களா. வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர்ன்றது கண்டுபிடிச்சிடலாங்களா. அப்போ எண்ணிக்கை தெரியறதுக்கு 111 minus 3 divided by பொது வித்தியாசம் 3 plus 1. 108 divided by 3 plus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 36 plus 1 உங்களுக்கு 37ங்களா. உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து 37. 33வது கொஸ்டின், கூடுதல் கேட்கிறான். ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதோடைய கூடுதல் சம்மேஷன் ஆஃப் என்னன்றது என்ன அப்படின்றது கேட்கிறான். இப்ப இதுல என்ன கொடுத்திருக்கானா முதல் உறுப்பு நம்மளுக்கு 6ன்றது சொல்லிட்டான். அடுத்து கடைசி உறுப்பு நம்மளுக்கு 97ங்களா, 97. இப்ப பொது வித்தியாசம் அப்படின்றது நம்மளுக்கு 13 minus 6 நம்மளுக்கு 7ங்களா. சரி, இப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு n என்னன்றது கண்டுபிடிக்கணும். n என்னன்றது கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு சம்மேஷன் ஆஃப் என்னன்றது கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்னக்கு L minus A 97 minus உங்களுக்கு 6 divided by உங்களுக்கு 7 தானே, 7 plus 1. So 91 divided by 7 plus 1. 13 plus 1 உங்களுக்கு 14. எண்ணிக்கை 14. இப்ப டைரக்டா அந்த சம்மேஷன் ஆஃப் என்னன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா. சம்மேஷன் ஆஃப் n divided by 2 உங்களுக்கு A plus L அப்படின்றது. இப்போ எண்ணிக்கை நம்மளுக்கு 14ன்றது தெரிஞ்சு 14 divided by 2 இன்ட்டு முதல் உறுப்பு அப்படின்றது நம்மளுக்கு 6ங்களா, 6 பிளஸ் கடைசி உறுப்பு 97 தானே, 97 7 ரிமைனிங் உங்களுக்கு 7 இன்ட்டு 103. 103 அதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை பாருங்க. இப்ப 7 கொண்டு போய் 3ஆல மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 21க்கு 1ன்றது வந்திருக்கும். ரிமைனிங் 2 அந்த 1ன்றது ஆப்ஷன் கொடுத்திருக்க ஆப்ஷன் 1லயே இருக்கு.
ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்கு ஒன்ஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. இது 0ன்றது வந்திருக்கும், இது 2 ரிமைனிங் 7 to 1 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ இதுல டேம் நம்பர் அப்படின்றது கேட்டிருக்கான். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சீரீஸ் இருக்கு, அதுல 21வது உறுப்பு என்ன? அப்ப டேம் நம்பர் இல்ல அப்படின்னா லாஸ்ட் டேம் அப்படின்றது a plus n minus 1 into t. அப்போ முதல் உறுப்பு அப்படின்றது 2ன்றது கொடுத்திருக்கானா? முதல் உறுப்பு நம்மளுக்கு 2. இந்த இடத்துல டேம் வந்து 21 டேம் 21. அப்ப n minus 1 நம்மளுக்கு 20ங்களா? டிஃபரன்ஸ். நம்மளுக்கு டிஃபரன்ஸுக்கு என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேம். அப்போ 7/2 மைனஸ் 2. அப்போ 3/2ன்றது வந்துடும். அப்போ உங்களுக்கு 3/2. சரிங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10 into 30 உங்களுக்கு 10 into 3 உங்களுக்கு 30ன்றது வந்திருக்கும். +2 உங்களுக்கு 21st டேம் அப்படின்றது 32 அப்படின்றது வந்திருக்குங்களா? சிம்பிளான ஒன்று தான். இப்ப இந்த கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா நோட் பண்ணணும். ஃபைண்ட் த 12th டேம். 12th டேம்ன்றது சொல்லியிருக்கான் ஃப்ரம் த லாஸ்ட் அப்படின்றது. லாஸ்ட்ல இருந்து 12வது உறுப்பு என்ன அப்படின்றது கேட்கிறான். ஃபர்ஸ்ட்ல இருந்து 12வது உறுப்பு அப்படின்றது இல்ல, லாஸ்ட்ல இருந்து 12வது உறுப்பு என்ன, அதோட சீரீஸ் அப்படின்றது -2 -4 -6 and so on உங்களுக்கு -100. சரிங்களா? இப்ப இதை ஒர்க் அவுட் பண்ணாமலே நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன அப்படின்னா கொடுத்திருக்கிறது எல்லாமே மைனஸ், கடைசில இருந்து 12வது உறுப்பு, அப்ப அதுவுமே எனக்கு மைனஸ்ல தான் வரும். அப்ப பிளஸோட வேல்யூ அப்படின்றது வராது. சரிங்களா? அதை வச்சு ஒரு ஆப்ஷன்றது எலிமினேட் பண்ணலாம். இப்ப ரெண்டாவது என்ன அப்படின்னா கொடுத்துறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். அப்ப கண்டிப்பா அந்த லாஸ்ட்ல இருந்து 12வது உறுப்பும் ஈவன் நம்பரா தான் இருக்கும். அந்த ஈவன் நம்பர்ல -78ன்றது இருக்குங்களா? அதுதான் நம்மளுக்கு உண்டான ஆன்சர். இப்ப இது மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேஷன்ல உங்களுக்கு எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டேம்ல இருந்து டேம் நம்பர்ன்றது ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு a plus n minus 1 into d அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டேம் ஆஃப் த லாஸ்ட் ஃப்ரம் லாஸ்ட்ல இருந்து எனக்கு உறுப்பு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா l minus n minus 1 into d. இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டேம், இங்க ஃபர்ஸ்ட் டேம் மென்ஷன் பண்றோமா, இந்த இடத்துல லாஸ்ட் டேம் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள், இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள். இது புக்ல இருக்காது, அடிஷனலா நம்ம ஃபார்முலான்றது படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் நம்பர் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது நம்ம ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப ஓகே, நம்மளுக்கு லாஸ்ட்ல இருந்து 12th தானே கேட்கறாங்க. லாஸ்ட் டு 12th நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் -100ங்களா? -100 மைனஸ் எகைன் மைனஸ் உங்களுக்கு என்ன வந்து நம்மளுக்கு 11 தானே, 12 கேட்டிருப்பாங்க. 12 - 1 11. டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு செகண்ட் டேம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேம், அது -2. அப்போ உங்களுக்கு -100 மைனஸ் சாரி மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்றது வந்திருக்குங்களா? +22 அப்படின்றது வந்திருக்குமா? இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது நம்மளுக்கு -100 + 22 அப்படின்னா நம்மளுக்கு -78ன்றது வந்திருக்குங்களா? அதான ஆன்சர். இந்த ஃபார்முலான்றது மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. 36வது கொஸ்டின், ஃபைண்ட் த 19th டேம் அப்படின்றது ஏபில இருக்கக்கூடிய 19th டேம் அதோட சீரீஸ்ன்றது மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுல 19th டேம் அப்படின்றது இருக்கு. இதுலயுமே நீங்க ஆப்ஷன்றது எலிமினேஷன் பண்ணலாம். உங்களுக்கு இது எல்லாமே நெகட்டிவ் சைன் தான் இருக்கு, உங்களுக்கு வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போகுது. அப்போ உங்களுக்கு பிளஸ் அப்படின்றது வராது. அப்போ 19th டேம் 19th என்ன மென்ஷன் பண்ணிருப்போம்? a plus 18d அப்படின்றது மென்ஷன் பண்ணிருப்போங்களா? அப்ப 18d அப்படின்னா நம்மளுக்கு a வந்து -11. அதாவது உங்களுக்கு பொது வித்தியாசம் அப்படின்றது செகண்ட் டேம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேம், அது -4ங்களா? அப்போ நம்மளுக்கு a முதல் உறுப்பு -11 பிளஸ் உங்களுக்கு 18 இன்ட்டு உங்களுக்கு -4
இதை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 32க்கு 2 ரிமைனிங் 3 உங்களுக்கு 4னா -72 -11 -72 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -83 அப்படின்றது வந்திருக்குங்களா? உங்களுக்கு 19th டேர்ம் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு 19th டேர்ம் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் 2ன்றது ஆட் ஆகிட்டே போகும். அப்படின்றப்போ உங்களுக்கு 83 அப்படின்றது தான் வந்திருக்கும். 116 அப்படின்றது வந்து பெரிய வேல்யூன்றது வந்திருக்காது. இது லாஜிக்கலா அந்த கணக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எலிமினேட் பண்ணலாம். இப்ப முன்னாடி கொஸ்டின் நமக்கு என்னவா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு நம்பர்ஸ் அந்த சீரீஸ் கொடுத்துருவாங்க. அதுல இருந்து டேம் நம்பரோ உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேம் என்ன அப்படின்றது கேட்டிருப்பாங்க. இப்ப இது கதையா கொடுத்துருக்கான். இதுல என்ன கதை கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு கலையரங்கத்துல முதல் வரிசையில 20 இருக்கைகள் இருக்கான். அப்ப முதல் வரிசையில 20 இருக்கை இருக்கு அப்படின்னா ஏ வந்து 20 சரிங்களா? இப்போ மொத்தம் வந்து நம்மளுக்கு 30 வரிசைகளும் 30 வரிசை அப்படின்னா உங்களுக்கு அதோட எண்ணிக்கை வரிசைகளின் அந்த நம்பரோட எண்ணிக்கை வந்து 30 அப்படின்றது சொல்லிட்டான். அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் உள்ளன அப்படின்றது. இதுக்கு முன்னாடி இருக்க வரிசையில இருந்து ஒவ்வொரு வரிசையிலையும் 2 இன்க்ரீஸ் ஆகுதான். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து 20 இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது 22, மூணாவது வந்து 24, அடுத்து 26 அப்படின்றது ஆகும். அப்போ பொது வித்தியாசம் இதுல இன்டைரக்டா நம்மளுக்கு 2ன்றது சொல்லிட்டான் சரிங்களா? எனில் கடைசி உறுப்பு அதாவது கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கு அப்படின்றது. கடைசி வரிசை என்னவா இருக்கான்? மொத்தமா 30 வரிசை அப்படின்றதான சொல்லியிருக்கான். அப்ப டேம் 30 இதுல ஏ வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த டேம் 30க்கு என்ன பண்ணிருப்போம்? நம்மளுக்கு a plus n minus 1 29 d சரிங்களா? இப்ப a வந்து நம்மளுக்கு 29 into 2 is equal to 20 plus உங்களுக்கு 29னா உங்களுக்கு 58ன்றது வந்திருக்கும். டோட்டலா உங்களுக்கு 78. கடைசி வரிசையில 30வது வரிசையில எவ்வளவு சீட்டுன்றது இருக்கும் அப்படின்னா 78 சீட். அந்த நம்பர் அப்படின்றதான் மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த சீரீஸ்ல அந்த நம்பர் கொடுத்துட்டாங்க. அது எத்தனாவது நம்பர் அப்படின்ற அந்த தான் கேட்கிறாங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 16, 11, 6, 1 அப்படின்னு அன்சோவான் என்ற தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்றது கேட்கிறாங்க. அப்போ முதல் உறுப்பு அப்படின்றது 16ங்களா? பொது வித்தியாசம் நம்மளுக்கு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் -5ங்களா? இப்ப அது 54வது உறுப்பா -54 தான் எத்தனையாவது உறுப்பு டேம் நம்பர் அப்படின்றது தான் கேட்கிறாங்க. டேம் நம்பருக்கு என்னவா மென்ஷன் பண்ணியிருப்போம்? a plus n minus 1 into d. அப்ப டேம் வந்து -54ங்களா? a வந்து 16 பிளஸ் அந்த எண்ணு தான் என்னன்றது தெரியாது -1 into -5 சரி. இந்த பிளஸ்ன்றதை அங்க கொண்டு போகும்போது உங்களுக்கு -17ங்களா? அப்போ n minus 1 into -5. இப்ப மைனஸ்க்கு மைனஸ்ன்றது கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு இதை கேன்சல் பண்ணும்போது 4 5 5 மீது 2 4 5 20 சரிங்களா? இப்போ n minus 1ன்றது நம்மளுக்கு 14. அப்போ என்னன்றது வந்து அங்கிட்டு கொண்டு போகும்போது ஆட் பண்ணிடுவோமா? அப்போ 15 தானே. 15வது உறுப்பு தான் நம்மளுக்கு -54 அப்படின்றது. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 டேர்ம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுல எனக்கு கூடுதல் தெரியணுமா? கூடுதல் வந்து முதல் 20 உறுப்புகளில் சம்மேஷன் ஆஃப் முதல் 20 உறுப்புகளின் கூடுதல் தான் நமக்கு என்ன அப்படின்றது கேட்கிறான். இதுல முதல் உறுப்பு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1. அப்போ எனக்கு பொது வித்தியாசம் அப்படின்றது எண்ணிக்கை 20 சரிங்களா? அதுல உங்களுக்கு ரைட் அதுல காமன் டிஃபரன்ஸ்ன்றது வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 3/4ன்றது வந்திருக்குங்களா? அப்ப டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு 3/4 சரி வந்துருச்சு. லாஸ்ட் உறுப்பு தெரியாதுன்றப்போ நம்ம என்ன வேல்யூன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சம்மேஷன் ஆஃப் n/2 2a plus n minus 1 into d. இப்ப எண்ணிக்கை 20ன்றது தெரிஞ்சு 20/2 உங்களுக்கு 2a அப்படின்றது 2 தான்.
ஏ வந்து 1ன்றப்போ 2ஆல மல்டிபிள் பண்ணும்போது 2ன்றது தான் வந்திருக்கும். எண்ணிக்கை 90 இன்ட்டு உங்களுக்கு 3/4. சரிங்களா? சரி, இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 57 2 பிளஸ் 57/4 கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணும்போது உங்களுக்கு 8 63/4ன்றது வந்திருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 20/2 இதை கேன்சல் பண்ணும்போது இது 10ன்றது வந்திருக்கும். 10 இன்ட்டு உங்களுக்கு 20/4 இதை மல்டிபிள் பண்ணும்போது 630/4. 2ஆல கேன்சல் பண்ணலாங்களா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 315/2 315/2 அப்படின்றது வந்து செகண்ட் ஆப்ஷன்ல இருக்குங்களா? அதுதான் இதுக்கு உண்டான முதல் 20 உறுப்புகளின் கூடுதல். 40வது கொஸ்டின், இன் a flower bed there are the 23 rose plants அப்படின்றது இருக்கான். மொத்தமா இருக்கக்கூடிய வரிசையில வந்து முதல் வரிசையில 23 ரோஜா பூக்கள் செடிகளும் இருக்கு. அடுத்து ரெண்டாவது வரிசையில பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 21. ஃபர்ஸ்ட் வரிசையில 23 அடுத்து 21 and so on 90, அதாவது மூணாவது வரிசை 19. ஓகே, and so onன்றது வந்து கடைசி வரிசையில 5ன்றது இருக்குன்றது சொல்லிட்டான். எனில் மொத்த வரிசைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்றது கேட்டிருக்கான். இப்ப முதல் உறுப்பு தெரிஞ்சிருச்சு, கடைசி உறுப்புன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப எண்ணிக்கைக்கு என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா n is equal to l minus a divided by d plus 1. அப்ப கடைசி உறுப்பு 5 மைனஸ் உங்களுக்கு 23. இதுல பொது வித்தியாசம் வந்து நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும்ல, -2 தானே. -2 plus 1 அப்போ -18/-2 சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இது 9ன்றது வந்திருக்கும். 9 + 1 நம்மளுக்கு 10ன்றது வந்திருக்குங்களா? அவ்வளவுதானே, சிம்பிளான ஒண்ணு தானே. வரிசைகளின் எண்ணிக்கை அப்படின்றதான் கேட்கிறான், சிம்பிளானதுதான். 41வது கொஸ்டின், ஒரு சினிமா அரங்குல முதல் வரிசையில 20 இருக்கைகள் இருக்கான். அப்ப முதல் வரிசையில 20 இருக்கைகள் இருக்கு. அடுத்து மொத்தம் 30 வரிசைகள் இருக்கான். அப்ப மொத்தமா 30 வரிசைகள்னா எண்ணிக்கையை தான் இன்டைரக்டா மென்ஷன் பண்றான், 30. அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 அதிகமா இருக்கு. அப்ப இது 20 இருந்துச்சுன்னா அது 22. அடுத்த வரிசையில 24, அடுத்து 26. மொத்தமா எண்ணிக்கை and so on 30 வரைக்கும் போகுது. சரிங்களா? இப்போ அதன் அடிப்படையில உங்களுக்கு இதுல பொது வித்தியாசம் அப்படின்றது வந்து 2ங்களா. ஏ வந்து நம்மளுக்கு 20. கடைசி வரிசையில் டேம் 30 அப்படின்றதான் கேட்கிறாங்க. எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்றது. டேம் 30ல தான் எத்தனை இருக்கும், எத்தனை நம்பர் இருக்கும் அல்லது எவ்வளவு சீட் இருக்கும் அப்படின்றது கேட்கிறாங்க. ஓ a plus 29d. அப்போ a வந்து 20ங்களா, 20 plus 29 into 2 உங்களுக்கு இது 58ன்றது வந்திருக்கும். 58 plus 20 again 78ங்கிறது வந்திருக்குங்களா? அவ்வளவுதானே, செகண்ட் ஆப்ஷன்ல இருக்குல்ல. இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்களுக்கு 0.4 அப்புறம் பிளஸ் 0.43 அப்புறம் 0.46 and so on 1 வரைக்கும் இருக்கான். இந்த தொடர் வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன, நம்பர் ஆஃப் டேம் என்ன அப்படின்றது கேட்கிறான். இப்ப நம்பர் ஆஃப் டேம் அப்படின்றது என்னன்னு கேட்கறதுக்கு எண்ணுக்கு நம்ம என்னவா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்படின்னா l minus e divided by d plus 1. இதுல லாஸ்ட் நம்பர் என்ன நம்மளுக்கு l வந்து 1ன்றது அவனே கொடுத்திருக்கானா, ஃபர்ஸ்ட் நம்பர். a வந்து 0.4. அடுத்து இதுல பொது வித்தியாசம் செகண்ட் டேம் டிவைட் பை செகண்ட் டேம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேம். அப்போ உங்களுக்கு 0.03. சரிங்களா? இதுல டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாங்களே. அப்ப 1 minus 0.4 divided by 0.03 plus 1. அப்போ 0.6 divided by 0.03. 0 கேன்சல் பண்றதுக்கு அப்படியும் பண்ணலாம், இல்ல அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 டைம்ன்றது வந்திருக்கும். பிளஸ் 1 டோட்டலா 21. அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை 21 அப்படின்றது இருந்திருக்கும். 43வது கொஸ்டின், இஃப் இன் ஏபி, அதாவது ஏபியோட
நம்மளுக்கு 4th and 7th வந்து என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டேம் 4th. அதுக்கு என்னவா மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு a plus அந்த டேம் நம்பர்ன்றது தானே, டேம் நம்பர் a plus n minus 1 into d அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுல 4th டேம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு a plus 3d அப்படின்றது இருக்குங்களா, அதுதான் எவ்வளவா அப்படின்னா 3a plus 2d அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு பதிலா டேம் 4க்கு பதிலா நான் 3a plus 2d அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து டேம் 7, டேம் 7 எவ்வளவா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 4a plus 4d அப்படின்றது இருக்கு. இப்ப எனக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா 19th டேம் எவ்வளவு அப்படின்றது கேட்கிறான். டேம் 19th எவ்வளவு? இப்ப இதை ஈக்குவேஷன் 1 and 2 அப்படின்றது கூட வச்சு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு பெட்டரானவே, ஏன்னா இது கூட்டுத்தொடர் வரிசை தானே, கூடுதலின் அடிப்படையில தானே அமைஞ்சிருக்கும். இப்ப கூடுதலின் அடிப்படையில நம்மளுக்கு டேம் ஒவ்வொரு 3 டேம், இது 4வது டேம், இது 7வது டேம், அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு 3 டேமுக்கும் முதல் உறுப்பு என்னவா ஆகுதுன்னா பிளஸ் 1ன்றது ஆட் ஆகுது. அதுவே வந்து டிஃபரன்ஸ் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆட் ஆகுது. அப்போ உங்களுக்கு இதுல இருந்து 3 உறுப்புகள் கூட, அப்ப டேம் 10ன்றது வந்திருக்குங்களா, அது வந்து முதல் உறுப்பு உங்களுக்கு 5ஏன்றது மாதிரி இருக்கும். அதுவே டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு 6dங்களா. அது இது டேம் 13 வந்து நம்மளுக்கு 6a plus 8d அப்படின்றது வந்திருக்கும். அதுக்கப்புறம் டேம் 16 அப்படின்றது வந்து 7a plus 10d அப்படின்றது வந்திருக்கும். இப்ப நம்மளுக்கு தேவையானது டேம் 19 அப்படின்றது. டேம் 19க்கு நம்மளுக்கு 8a plus 12d அப்படின்றது தானே வந்திருக்கும். இது கூடுதலின் அடிப்படையில இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது 19th டேம், அது வந்து நம்மளுக்கு 8a plus 12d அப்படின்றது. 44வது கொஸ்டின், if is the tn is the nth டேம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. tn என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு அப்படின்றது எனில் எனக்கு t2n minus tn என்ன அப்படின்றது கேட்கிறான். அப்ப t nth டேமுக்கு நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா a plus n minus 1 into d. இப்ப என்னன்றது 2n மாறுதான், 2nன்றது தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டேம் 2n. அப்ப a plus அதே n தான், n வந்து 2n minus 1 into d. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் டேம் உங்களுக்கு உள்ள மல்டிபிள் பண்ணிருங்க. உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2n மல்டிபிள் பண்ணுவோமே, மல்டிபிள் பண்ணும்போது a plus 2nd minus d. அதே இது ஃபர்ஸ்ட் டேமுக்கு நம்ம என்னவா வந்திருக்கோம் அப்படின்னா a plus nd minus d. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேம் 2n minus டேம் என்ன அப்படின்றது. இப்ப டேம் 2n தெரிஞ்சிருச்சு, டேம் என்னன்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்ப அதை டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆன்சர்ன்றது கிடைச்சிருப்போமா. a plus 2nd minus d. அதுக்கப்புறம் இதுல இருந்து மைனஸ் நம்மளுக்கு டேம் n அப்படின்றது, டேம் என்னன்றது நம்மளுக்கு a plus nd minus d. இப்ப மைனஸ் உள்ள போச்சு அப்படின்னா நம்மளுக்கு a plus 2nd minus d minus a minus nd plus d. இப்ப பிளஸ் ஏக்கும் மைனஸ் ஏக்கும் கேன்சல் பண்ணிடலாம், பிளஸ் டிக்கும் மைனஸ் டிக்கும்ன்றதை கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிளஸ் 2nd அப்புறம் மைனஸ் nd அப்படின்னா உங்களுக்கு ரிமைனிங் nd மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்குங்களா, அதான் ஆன்சர். 45வது கொஸ்டின், ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 28th டேர்ம் அப்படின்றது கேட்கிறாங்க. அரித்மெட்டிக்கல் ப்ரோக்ரஷன்ல இருக்கக்கூடிய எனக்கு முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. இப்ப அதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா எண்ணாவது உறுப்பு அப்படின்றது வந்து டேம் எண்ணாவது உறுப்பு அப்படின்றது 4n minus 3. இப்ப 4n minus 3ன்றது nth டேம் இருக்கு அப்படின்னா அதுல ஒவ்வொரு டேமும் நம்மளுக்கு சம் ஆஃப் த 28th டேம் அப்படின்றது தெரியணும். இப்ப நம்மளுக்கு
சம் ஆஃப் த 28th டேர்ம் அப்படின்றது தெரியணும். அப்ப n வந்து 28. இப்ப 28ன்றது தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு முதல் உறுப்பு ஏன்றது தெரியணும், அப்புறம் எல்ன்றதும் தெரியணும். ஏன்றது பாத்தீங்க அப்படின்னா முதல் உறுப்பு தானே, டேர்ம் ஃபர்ஸ்ட், அதுதான். நான் அந்த எண்ணுக்கு பதிலா 1ன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாங்க. அப்போ 4 × 1 - 3, அப்போ ரிமைனிங் 1. அப்போ எனக்கு முதல் உறுப்பு அப்படின்றது 1. சரிங்களா? இப்ப எனக்கு லாஸ்ட் டேர்ம், அதாவது டேர்ம் 28, அது வந்து எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு 4 × இங்க எண்ணுக்கு பதிலா 28ன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க -3. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 4 × 8 = 32, ரிமைனிங் 80, 112. சரிங்களா? -3. அப்போ எனக்கு 109, அதாவது லாஸ்ட் டேர்ம் எல்ன்றது 109ன்றது கிடைச்சிச்சு. அப்போ சம்மேஷன் ஆஃப் 28ன்றது நம்மளுக்கு என்னன்றது அந்த 28 தானே, 28 / 2 × a + l, 1 + அதுக்கப்புறம் 109. சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 14, நம்மளுக்கு அதை ஆட் பண்ணும்போது 14 × 110. இப்போ 110 ஓகே. உங்களுக்கு இதை நம்ம என்னவா பிரிச்சிருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு 11, 10 + 1ன்றதை பிரிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 140. அதுக்கப்புறம் எகைன் ஒரு 14, 154. ரிமைனிங் இருக்கிற 0ன்றது நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர்ன்றது கிடைச்சிருமா? 1540 அப்படின்றது வந்துருக்குங்களா? 46வது கொஸ்டின் பர்டிகுலரா நீங்க மென்ஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா என்னென்ன அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷன்ல இருக்கக்கூடிய சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் nth டேர்ம், சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் nth டேர்முக்கு அவன் என்னவா சொல்லியிருக்கான் அப்படின்னா 5n² + 3n / 2 அப்படின்றது சொல்லிட்டான். இப்ப ஃபைண்ட் த 10th டேர்ம் என்ன அப்படின்றது கேட்கிறான். பர்டிகுலரா இருக்கக்கூடிய 10வது உறுப்பு என்ன அப்படின்றதான் கேட்கிறான். இப்ப 10வது உறுப்புக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் உங்களுக்கு, அதாவது முதல் 10 உறுப்புகளின் கூடுதலையும் அதுக்கப்புறம் முதல் 9 உறுப்புகளின் கூடுதலையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த 10வது டேர்ம் அப்படின்றது கிடைச்சிருக்குங்களா? இப்போ அதன் அடிப்படையில உங்களுக்கு டேர்ம் 10th, அதாவது டேர்ம் 10th அப்படின்னா உங்களுக்கு 10² தானே, எண்ணுக்கு பதிலாக நீங்க 10ன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 100ன்றது வந்திருக்கும், பிளஸ் உங்களுக்கு அது 30 / 2. 530 / 2 265ன்றது வந்திருக்கும். அடுத்து செகண்ட் ஒன், சம் ஆஃப் 9th டேர்ம், அது 5 9 9s ஆஃப் உங்களுக்கு 81. அடுத்து பிளஸ் 3 × 9 உங்களுக்கு 27ங்களா / 2. இப்போ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு அது 5 உங்களுக்கு 405 பிளஸ் 27 / 2. 405ம் நம்மளுக்கு 27ம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 12, ரிமைனிங் 1 3, 432 / 2. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 216. இப்ப 265ல இருந்து 216 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த 10th டேர்ம் அப்படின்றது கிடைச்சிருக்குங்களா? இது 5ன்றது வந்திருக்கும், இது 5 9 49 அப்படின்றதான் நம்மளுக்கு 10th டேர்ம், அந்த 49வது உறுப்பு. அப்படி அதாவது 10வது உறுப்பு 49. 47வது கொஸ்டின், if 9 times of the 9th term அப்படின்றது வந்து equal to the 15 times of the 15th term in an arithmetical progression, then the find the 24th term அப்படின்றது. இப்ப term 24 அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா term 9ஓட 9 times, 9ஓட 9 டைம்னா a plus ad அப்படின்றது சொல்லியிருப்பாங்களா? அதோட 9 டைம்ஸும் term 15th termோட 15 அப்படின்றது வந்து a plus 14d, அது வந்து நம்மளுக்கு 15ஆ
சரி, அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அப்ப ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? ஓ a plus 8d அதனி 9 மடங்கும் a plus 14d யோட அதனினுடைய 15 மடங்கும் அப்படின்றது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 3 அப்படின்றது வந்திருக்கும், இது 5 அப்படின்றது வந்திருக்கும். உள்ள மல்டிபிள் பண்ணிடலாங்களா? 3a plus உங்களுக்கு 24d இதை மல்டிபிள் பண்ணும்போது 5a plus 70d. சரிங்களா? இப்ப எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைனிங் 2a. ஏக்கு நீங்க கழிச்சிட்டீங்கன்னா 2a plus உங்களுக்கு 70 minus 24 ஓகே 56ங்களா? 56d அப்படின்றது வந்திருக்கும். இப்ப காமனா இந்த ரெண்டுன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 0ன்றது இருக்கும், ரெண்டுன்றது ரெண்டு சைடும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா a plus 23d அப்படின்றது 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல 2ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு a plus 23d அப்படின்றது. இப்போ இது எதை இன்டைரக்டா மீன் பண்ணுது? டேம் 24 தானே மீன் பண்ணுது. அதுதானே என்னன்றது கேட்டிருக்காங்க. டேம் 24th டேம் அப்படின்றது வந்து நம்ம என்னவா மென்ஷன் பண்ணியிருக்கோம்? 0ன்றது தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த மாதிரி 19th டேம் nth டேம் இந்த மாதிரி இது கேட்டாங்க அப்படின்னா இதனினுடைய இவ்வளவு மடங்கு, இதனினுடைய இவ்வளவு மடங்கு அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி அது வந்து 0 அப்படின்ற அந்த கன்சிடர்ல தான் இருக்கும். சரிங்களா? அதன் அடிப்படையில இதுக்கு ஆப்ஷன் அப்படின்றது வந்து 0. 48வது கொஸ்டின். இப்ப என்ன அப்படின்னா ஒரு 6 times of the 6th term டேம் நம்பர் அப்படின்றதுக்கு வந்து a plus n minus 1 into d. அது 6 times of the நம்மளுக்கு 6th term. அப்ப a plus 5d அது எதுக்கு ஈக்குவலா? AP is the equal to the 7 times of the 7th term. a plus 6d அதுக்கு ஈக்குவல் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்ப find the 13th term. term 13 அப்படின்றது வந்து a plus 12d அப்படின்றது இருக்குங்களா? அதானே என்னன்றது கேக்குறாங்க. இப்போ 6a plus 30d அதுக்கப்புறம் இது 7a plus 42d. இந்த 7 கொண்டு போய் உள்ள மல்டிபிள் பண்ணியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துட்டோம்னா 0 is equal to உங்களுக்கு a plus 12d அப்படின்றது வந்திருக்குமா? அந்த 13th டேர்ம் தானே என்னன்றது கேட்டிருக்காங்க. இதுலயும் ஆன்சர் என்ன வந்திருக்கு? 0 அப்படின்றது தானே வந்திருக்கு. அதன் அடிப்படையில இந்த மாதிரி டைம்ஸ் மடங்கு அப்படின்றது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி 0 அப்படின்றதுதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அது வந்து எக்ஸ்ன்ற ஒரு சீரீஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அது -1 பவர் 1 அடுத்ததுக்கு பாத்தீங்க அப்படின்னா -1 பவர் ஸ்கொயர் அப்படின்றது பிளஸ் -1 பவர் ஹோல் கியூப் அப்படின்றது அண்ட் சோ ஆன் உங்களுக்கு 25 வரைக்கும்ன்றது இருக்கு. இப்ப நான் எக்ஸ்ன்றதை எடுத்துக்கிறேன். அது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு -1 எனிதிங் பவர் அங்க 1ன்றது இருந்துச்சு அப்படின்னா 1. இப்ப அது ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா -1 into -1 நம்மளுக்கு +1ன்றது வந்திருக்கும். அப்ப இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்முன்றது கேன்சல் ஆயிரும். அடுத்து தேர்ட் டேர்ம் நம்மளுக்கு -1. அடுத்து ஃபோர்த் டேர்ம் என்ன? அது வந்து பவர்ல ஈவன்ல இருக்கா? நம்மளுக்கு பவர் ஆட் இருந்துச்சு அப்படின்னா -1 இருந்துச்சு அப்படின்னா அது மைனஸ் தான். அதுவே ஈவனா இருந்துச்சு அப்படின்னா அது பிளஸ்ஸா மாறும். அப்போ அது +1. இப்படியே வந்து நம்மளுக்கு 24th டேர்ம் வரைக்கும்ன்றது நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நம்மளுக்கு எக்ஸ்ன்றது வந்து 25th டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அந்த 25th டேர்ம் வந்து -1 பவர் 25. அப்போ எனக்கு வேல்யூ எக்ஸோட வேல்யூ -1ன்றது. இதுவே ஒய்க்கு வாங்க. ஒய்க்கு என்னவா சொல்றாங்க அப்படின்னா -1 பவர் 1ன்றது. இப்ப -1 தான். அடுத்து -1 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடையில என்ன இருக்கு? மைனஸ்ன்றது தானே இருக்கு. அப்ப +1 நம்மளுக்கு -1ன்றது வந்திருக்குங்களா? சரி, இப்போ அதன் அடிப்படையில மொத்தமா இருக்கக்கூடியது அடுத்த டேர்ம்ன்றது என்ன? அது மைனஸ்ன்றது தானே இருக்கு. அது மைனஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துலயும் -1. அடுத்து ஈவன் நம்பர்ஸ்லயும் இது கொடுக்கும் போது இது பிளஸ்ஸா மாறிடும், +1ன்றது மாறிடும். அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு அப்படின்னா அதுவும் -1ன்றது அப் டு த உங்களுக்கு 25th டேர்ம் வரைக்கும்ன்றது இருக்கும்.
அப்போ ஒய்யோட வேல்யூன்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த -1 -1 -1ன்னு அண்ட் சோ ஆன் உங்களுக்கு 25 அதாவது 25வது உறுப்பு வரையும் -1ன்றதா வந்திருக்கும். அப்ப -25 அதை மொத்தமா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு -25. இப்ப எனில் எனக்கு x² + y² அப்படின்றது. இப்ப எக்ஸோட வேல்யூன்றது x² + y². எக்ஸோட வேல்யூ -1ங்களா, -1 ஹோல் ஸ்கொயர். அடுத்து பிளஸ் ஒய்யோட ஸ்கொயர் -25². சரிங்களா? மொத்தமா ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இது +1 பிளஸ் இது 25ஓட ஸ்கொயர் 625, மொத்தமா 626 பிளஸ் 626 அப்படின்றது வந்துருக்கும். 50வது கொஸ்டின் பாருங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு 1 - 1/n plus 1 - 2/n 1 - 3/n up to the nth term அப்படின்றது சொல்லிட்டான். What is the sequence of this அப்படின்றது இதோட கூடுதல், தொடர் வரிசையின் கூடுதல், அந்த சம்மு தான் என்னன்றது கேட்கிறான். சரிங்களா? இப்ப அந்த சம்முக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்திருக்க உறுப்புகளை, இப்ப 2 உறுப்புகள் இருக்கா, 1ன்ற ஒரு உறுப்பு 1/n ஒரு உறுப்பு, அனைத்திலும் உங்களுக்கு up to the nth term இருக்கா. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு 1 பிளஸ் அடுத்து எகைன் இதுல இருக்கக்கூடிய காமனா இருக்கக்கூடிய 1 பிளஸ் அன்சோ ஆன் 1 பிளஸ் அன்சோ ஆன் உங்களுக்கு nth term வெளியில எடுத்துட்டு அடுத்து செகண்ட் இருக்கக்கூடிய அந்த நம்பர் அதை கழிச்சிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் அதுக்குள்ள இருக்கக்கூடியது 1/n பிளஸ் 2/n பிளஸ் 3/n அன்சோ ஆன் உங்களுக்கு n/n வந்திருக்குங்களா. 2 உறுப்பு இருக்கு, அந்த 2 உறுப்பையும் தனித்தனியா நான் பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து இந்த nth டேர்ம் வரையும் இருக்கு அப்படின்னா அது என்னன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதுல காமனா மைனஸ் உங்களுக்கு இதுக்குள்ள காமனா வெளியில எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு 1/nன்றதை நம்ம வெளியில எடுத்துக்கலாங்களா. ரிமைனிங் உங்களுக்கு 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் அன்சோ ஆன் நம்மளுக்கு என்னன்றது இருக்குங்களா. சரி, இப்ப இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த பேசிஸ்ல இருக்கா, அதன் அடிப்படையில நம்மளுக்கு n plus 1/2 அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கலாங்களா. எப்போ உங்களுக்கு 1/n இதுக்கு முன்னாடின்றது இருக்கு மைனஸ் உங்களுக்கு n. சரிங்களா? இப்ப n-க்கு என்னன்றது கேன்சல் பண்ணிருங்க. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் உங்களுக்கு n மைனஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது காமனா உள்ள இருக்குல்ல n-1தானே, இந்த மைனஸ் உள்ள போகும்போது -n அதுக்கப்புறம் +1 -1 மாறிடும் டிவைட் பை உங்களுக்கு 2ன்றது இருக்குங்களா. இப்ப கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணும்போது நம்மளுக்கு 2n மைனஸ் n அடுத்து -1. அப்போ n-க்கு 2 n-க்கு பதிலா ஒரு n-ன்றது தான் வரும், n-1 டிவைட் பை 2. அதுதான் நம்மளுக்கு 4th ஆப்ஷன். அந்த இடத்துல கன்ஃபியூஷன் பண்றதுக்கு n+1ன்றதும் இருக்கும், அதை மென்ஷன் பண்ணிடக்கூடாது. 51வது கொஸ்டின், இன்னும் ஏபி சீரீஸ்ல நம்மளுக்கு டேம் 7ம் டேம் 4ஓட டிஃபரன்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 20 அப்படின்றது சொல்லிட்டான். இப்ப கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு இதுல எது ஃபால்ஸ் அப்படின்றது தான் கேட்கிறான். ஓகேங்களா? இப்ப அது ஃபால்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா அதை மென்ஷன் பண்ணுங்க. டேம் 7க்கு நம்மளுக்கு a plus 60 அப்படின்றது தானே மென்ஷன் பண்ணியிருப்போம். டேம் 4க்கு நம்மளுக்கு a plus 3d. இதோட ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் அப்படின்றது தான் நம்மளுக்கு 20 அப்படின்றது மென்ஷன் பண்ணிட்டான். அதன் அடிப்படையில் a plus 60 மைனஸ் a மைனஸ் 3d தானே, அதுதான் நம்மளுக்கு 20. இப்போ அதன் அடிப்படையில் ஏக்கு ஏன்றது கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் 3d அப்படின்றது வந்து நம்மளுக்கு 20. அப்போ காமன் டிஃபரன்ஸ் பொது வித்தியாசம் நம்பதுக்கு 20/3. சரிங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஸை வச்சு என்னால் ஃபர்ஸ்ட் டேம் அப்படின்றது ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ டேம் 7ன்றது கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்குண்டான பர்டிகுலர் வேல்யூன்றது கொடுத்தணும். ஒரு 100 இல்லை அப்படின்னா ஒரு 200 இந்த மாதிரின்றது கொடுத்தாதான் நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்னால் அந்த ஃபர்ஸ்ட் டேம் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னால் ஃபர்ஸ்ட் டேம் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அப்படின்றப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இதில் ஃபால்ஸ்ன்றது தான் கேட்டிருக்கான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் டேம் அண்ட் 10th டேம். நம்மளுக்கு 10th டேம் என்னவா இருந்திருக்கும், a plus 9d அப்படின்றது இருக்குங்களா. அதன் அடிப்படையில் உங்களுக்கு
ஃபர்ஸ்ட் டேம் வந்து நம்மளுக்கு ஏ அப்படின்றதா இருந்திருக்கும். அதன் அடிப்படையில் ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் ஏ ப்ளஸ் உங்களுக்கு 9D. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தான் மைனஸ் ஏ. அப்போ மைனஸ் ஏக்கும் ப்ளஸ் ஏக்கும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 9D அப்படின்றது அதனுடைய டிஃப்ரென்ஸு. நம்ம டி என்னவா பார்த்தோம்? நம்ம டி வந்து 20/3 அப்படின்றது தானே. அதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? 9 × 20/3. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது 3 டைம்ஸு. அப்போது எனக்கு இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ், அதாவது டேம் 10ம் டேம் ஃபஸ்ட்டு டேமும் உண்டான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 60 அப்படின்றது வந்திருக்கு. அப்போ அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தானே? சாரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு அப்படின்றது. மூணாவது ஸ்டேட்மெண்ட் வாங்க. என்ன அப்படின்னா 12th டேமும், அதாவது 12வது உறுப்பிற்கும் அப்புறம் 20வது உறுப்பிற்கும் கூட்டு சராசரி 16 அப்படின்றது சொல்லிட்டான். இப்போ 12வது உறுப்பு அப்படின்னா டேம் 12 அப்படின்றது வந்து a + 11D அப்படின்றது இருக்கு. இப்போ 20வது உறுப்பு அப்படின்றது டேம் 20 அப்படின்றது வந்து a + 19D. இது ரெண்டும் உண்டான ஆவரேஜ் எனக்கு என்னவா வந்திருக்கும் அப்படின்னா, எனக்கு ஆவரேஜ் வந்து அது 16th டேமா வந்திருக்கும் அப்படின்றது சொல்றானா. அப்போ 16th டேம் a + 15D. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்றது பார்ப்போங்களா? சரி, இப்போ 12th டேம் அது a + 11D ப்ளஸ் அடுத்து 20th டேம் a + 19D / 2. சரிங்களா? அதன் அடிப்படையில் உங்களுக்கு சராசரினா நம்ம ரெண்டு நம்பருக்கு சராசரிக்கு /2 அப்படின்றதான மென்ஷன் பண்ணியிருப்போம். அதன் அடிப்படையில் 2a + 30D அப்படின்றது வந்திருக்கும். இப்போ /2 இருக்கு அப்படின்னா காமனாக இதுக்கு நம்ம 2 அப்படின்றது வெளியில் எடுத்துடலாங்களா? அப்போது a + 15D அப்படின்றது வந்திருக்கும் /2. இப்போ இந்த 2க்கும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் நம்மளுக்கு a + 15D. 15Dனா நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு 16th டேம் தானே. அப்போ அது ஆவரேஜ்ன்றது வந்து நம்மளுக்கு 16th டேமோட உறுப்பாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறான். அப்போ அது கரெக்டு தான். இப்போ அதன் அடிப்படையில் 5வது உறுப்பிற்கும் 30வது உறுப்பிற்கும் இருக்கக்கூடிய கூட்டு சராசரி அப்படின்றது வந்து 17 அப்படின்றது சொல்கிறான். கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 4வது ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ராங் தான். இருந்தாலும் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கலில் அதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். 5வது உறுப்பு தானே a + 4D ப்ளஸ் அடுத்து 30வது உறுப்பு a + 29D. இதோட சராசரி அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா டேம் 17 a + 16D இருக்கும் அப்படின்றது சொல்கிறான். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுவோமே. சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2a + நம்மளுக்கு 31 2a + 33D / 2. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு நம்பரில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு காமனாக 2ன்றது வெளியில் எடுக்கவும் முடியாது. நம்மளுக்கு அந்த ஆன்சருன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்போது நம்மளுக்கு இதுக்கு உண்டான சரியான ஆன்சர் அப்படின்றது வந்து 4th ஆப்ஷன். 52வது கொஷின். இது வந்து நீங்கள் அந்த வேல்யூஸை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். என்ன அப்படின்னா அதை ஈஸியாக பாருங்கள். என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு a = 2/65ன்றது சொல்லிட்டான். அடுத்து bக்கு உண்டான வேல்யூ அப்படின்றது வந்து உங்களுக்கு 2/64 + 2/63 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் உங்களுக்கு ப்ளஸ் 2/0 அப்படின்றது which the following true அப்படின்றது கேட்குறான். இப்போ இது ஒரு ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன் தான். ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷன்லையும் நீங்கள் இதை சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சிம்பிளாக யோசிங்களேன். இதுக்கு நான் 2 வேல்யூவை நான் சின்ன வேல்யூவாக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ ஏக்கு 2 நான் 3ன்றது கொடுத்தேன் அப்படின்னா இப்போ சின்ன வேல்யூ இதே இதுக்கு நான் ஏதாவது ஒரு சின்ன வேல்யூன்றது சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 2/3 அப்படின்றது இருக்குது அப்படின்னா பியோட வேல்யூ என்னவா இருந்திருக்குன்னா 2/2 ப்ளஸ் 2/1 ப்ளஸ் 2/0. இப்போ இதுக்கு வேல்யூ என்னவாக மாறுது அப்படின்றது பாருங்களேன். இப்போ 2³ அப்படின்றது 8ங்களா?
அப்போ b அப்படின்றதுக்கு வந்து நம்ம இது 2 ஸ்கொயர் இதை ஆட் பண்ணுவோமே, நம்மளுக்கு 4 + 2 அடுத்து எனிதிங் பவர் 0 அது வந்து ஒன்றுங்களா, அப்போது அது வந்து மொத்தமாக 6 6 1 7. இப்போ நீங்கள் இந்த வேல்யூ தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை, 10 கூட வச்சுக்கலாம், 20யும் வச்சுக்கலாம், 30ன்றது கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு நீங்கள் பியோட வேல்யூ இப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு பி வந்து ஏவை விட 1 கம்மியாக இருக்கும், ஏ ஆனது பியை விட 1 அதிகம். அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ரிமைனிங் உங்களுக்கு அந்த ஆன்சர்ன்றது வராது. சரிங்களா? இன்னும் அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷன்ஸில் நம்மளுக்கு 20th டேர்ம்ல இருந்து 30th டேர்ம் வந்து நம்மளுக்கு 0 அப்படின்றது சொல்லிட்டான். இப்போ 20ல இருந்து நம்மளுக்கு 30 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 0ன்றது கொடுத்துட்டான். அதன் அடிப்படையில் நான் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது எது சரி அதாவது எது ஃபால்ஸ் அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த சீரிஸ் 0 அமையுது அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ், அதாவது 20 to 30 வரை இருக்கக்கூடிய உறுப்புகள் நம்மளுக்கு 10 உறுப்புகளா, அந்த 10 உறுப்புகள் அதாவது 10 உறுப்புகள் அப்படின்றது உங்களுக்கு காமனா இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த மிட் வந்து 0ன்றது சொல்லியிருக்கானா, அதன் அடிப்படையில் 0 இருந்துச்சு அப்படின்னா இது 1 இது 2 இது 3 4 5 மொத்தமாக 11 உறுப்புகள். நம்ம அந்த காமன் உறுப்பு அப்படின்றது 0. அப்போ இந்த சைடு வரும்போது -1 -2 -3 -4 -5. சரிங்களா? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தானே. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த சீரீஸை ஃபார்ம் பண்ணிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 4th ஸ்டேட்மெண்ட் பாருங்க, D இஸ் த பாசிட்டிவ் அண்ட் A இஸ் த ஆல்சோ பாசிட்டிவ். டிஃபரன்ஸ் D வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா A வந்து நம்மளுக்கு அதாவது அதுவுமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பருன்றது வருதா, அதன் அடிப்படையில் நம்மளுக்கு அது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நேச்சர் கூட நம்மளுக்கு வரலாம், அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் வரும் அப்படின்றது. அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இருந்தாலும் ரிமைனிங் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த 3 இதையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த 25th டேர்ம் 0 அப்படின்றது வந்து நம்மளுக்கு பாசிபிள், அது கரெக்டு தான். ஏன்னா அந்த டேர்ம் மொத்தமாக 0 வரணும்ல, 0 வரதுக்கு நெகட்டிவும் பாசிட்டிவும் அப்படின்றது வந்து பாதி பாதி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த டேர்ம்ன்றதே வந்து 0 அப்படின்றதே இருந்திருக்கும். அடுத்து உங்களுக்கு அந்த டேர்ம்ன்றதே நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே பார்த்துருப்போம். ஒவ்வொரு 10 டேர்ம் அதாவது 10 டேர்ம் 20 30 வந்து நம்மளுக்கு ஏபி அப்படின்றது சொல்கிறாங்க. நம்மளுக்கு அது கரெக்டு தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 20th டேர்ம்ன்றது பாருங்க, அப்புறம் 30th டேர்ம் அப்படின்றது பாருங்க, ரெண்டுக்கு உண்டானதை ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு 0 அப்படின்றது வந்துருக்குங்களா. அதன் அடிப்படையில் 20th டேர்ம் -5 அப்படின்னா நம்மளுக்கு 30th டேர்ம் +5 நம்மளுக்கு அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷனில் தான் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் 30ஆக இருக்கட்டும் நம்மளுக்கு இது 40ஆக இருக்கட்டும் அதுவுமே நம்மளுக்கு அரித்மெட்டிக்கல் ப்ராக்ரஷனில் அமைஞ்சிருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட். இப்போ N1 அடுத்து N2 எனக்கு 50 அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது அதன் அடிப்படையில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்மளுக்கு 50 வர்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம் 26th டேர்மும் 24th டேர்மும் 24th டேர்மு அப்புறம் 26th டேர்ம், அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம் 50 இருக்கக்கூடியது எனக்கு அது அதனுடைய உறுப்புகளின் கூட்டுத்தொகை டேர்ம் நம்பர்ன்றது தானே. இப்போ 24th டேர்ம் என்ன -1ங்களா, 26th டேர்ம் +1 அது 0ன்றது சொல்கிறானா. அந்த உறுப்புகளின் கூடுதல் எனக்கு 50 இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த உறுப்புகளின் அதாவது எண்ணிக்கை அந்த நம்பர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 0 அப்படின்றது சொல்கிறான். அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு ஃபாலோ ஆயிடுச்சா. அப்போ அதுவுமே நம்மளுக்கு இது தானே, நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன்றது தானே. அப்போது இதை நீங்கள் இப்படி கூட எடுக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பர் ஆஃப் டேர்ம் 27 அப்புறம் 23 அதுவுமே நமக்கு உறுப்புகளின் கூடுதல் அப்படின்றது -2 +2 அப்படின்றது வந்து 0 அப்படின்றது தான் வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டு தான். இப்போ ஃபால்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம 4th ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸுன்றது இருக்குங்களா, அதுதான் நம்மளுக்கு உண்டான ஆன்சர். என் மதர் டிவைடட் டு த எவ்வளவு டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 207 ரூபாயை அது மொத்தமாக 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறாங்களாம். 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுற அந்த அமௌண்ட் வந்து கிவ் இட் டு த 3 சில்ட்ரன்ஸ் 3 சில்ட்ரன்ஸுக்கு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 207 ரூபா இருக்குது. அதை
3 பார்ட்டா டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 3 குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க. தென் த ப்ராடக்ட் ஆஃப் 2 லீஸ்ட் நம்பர். இப்போ இதை 3ஆக பிடிக்கும் போது நம்மளுக்கு ABC அப்படின்றது, இந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து நான் லீஸ்ட் நம்பராக எடுத்திருக்கேன். இதோட ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் அப்படின்றது, இதோட மல்டிபிள் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எவ்வளோவா இருக்கும்? 4623ன்றது இருக்கு. ஃபைண்ட் த அமௌண்ட் ரிசீவ்டு பை த ஈச் சில்ட்ரன்ஸ் அப்படின்றது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு அந்த 3 குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய தொகை அப்படின்றது வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அதன் அடிப்படையில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மொத்தமாக பிரித்து கொடுத்ததை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 207 ரூபா அப்படின்றது வந்திருக்கும். வேற எந்த வழியில் நம்மளுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு முதல் 2 இரு சிறிய தொகைகளின் பெருக்கல் பலன்றது வந்து 4623 அப்படின்றது சொல்லிட்டான். இப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் பாருங்க, 3ன்றது வந்திருக்கா, அது எந்த 2 நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 3ன்றது வருதுன்றது பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 லீஸ்ட் நம்பர்ன்றதான சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் 2 லீஸ்ட் நம்பர் அப்படின்றது வந்து 9, உங்களுக்கு 3 அப்படின்றது மல்டிபிள் பண்ணும்போது 9, அப்புறம் 4ன்றது மல்டிபிள் பண்ணும்போதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 36ன்றது வந்திருக்கும். 6ன்றது வந்திருக்கும், லாஸ்ட் டிஜிட் வராது. இப்போ 5ஐயும் 9ஐயும் நம்மளை மல்டிபிள் பண்ணும்போது 5 9 45, 5ன்றது வந்திருக்கும், லாஸ்ட் யூனிட் டிஜிட் நம்மளுக்கு 3ன்றது வராது. இப்போ 7 9 63ன்றது வந்திருக்கும். அப்போ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இப்போ 8 9 72ங்களா, அப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் 2 வருதுன்னா நம்மளுக்கு அது ஆன்சராகவே இருக்காது. உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு மல்டிபிள் பண்ணணும்னாலும் மல்டிபிள் பண்ணி பார்த்துக்கோங்க. 67 × 69, 9 63க்கு 3, மீதி 6, 60. ஃபோர் 6 2 3 அப்படின்றது வந்துருச்சுங்களா? மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4623 அப்படின்றது வந்துருச்சா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆப்ஷன்றது சூஸ் பண்ணணும். நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன். நம்ம இப்போ ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன் அப்படின்றது வந்தாச்சு. பெருக்கு தொடர் வரிசை அப்படின்றது சொல்லுவாங்க. பெருக்கு தொடர் வரிசையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்றது, இப்போ உங்களுக்கு ஃபார் த எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 4 8 அப்புறம் 16 and so on அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கூட்டுத்தொடர் வரிசைக்கு என்னவா சொல்லியிருப்போம் அப்படின்னா நம்மளுக்கு பொது வித்தியாசம் அப்படின்றது கண்டுபிடிச்சிருப்போம். இந்த இடத்துல பொது விகிதம் அப்படின்றது காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோவை இங்கே ஆறுன்றதான் மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் டேம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேம். செகண்ட் டேம் வந்து நம்மளுக்கு 4 இருக்குங்களா, டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேம். அது வந்து நம்மளுக்கு பொது விகிதம் அப்படின்றது 2ன்றது வந்திருக்கு. அதே இது உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 உறுப்புகள் அதனின் பொது விகிதம் நம்மளுக்கு ரேஷியோ 2ன்றது கூட வச்சுக்கோங்க. அது தேர்ட் டேம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேம். அதுவும் 2 இருக்கு அப்படின்னா பொது விகிதங்கள் சமம் அப்படின்னா அந்த தொடர் வரிசை எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கும் அப்படின்றது சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம அதில் டேம் நம்பர் அப்படின்றது மென்ஷன் பண்ணுவோம். இதில் டேம் நம்பர்ன்றது வந்து உங்களுக்கு இல்லை டேம் நம்பர்ன்றது மென்ஷன் பண்ணும்போது a இன்ட்டு நம்மளுக்கு r⁻n−1ன்றது தான் இதில் உண்டான நம்மளுக்கு டேம் நம்பர் அப்படின்றது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேம் அப்படின்றது டேம் 1ன்றது இது மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு a⁻r1−1 நம்மளுக்கு 0. அப்போது எனிதிங் பவர் 0 நம்மளுக்கு ரிமைனிங் 1ன்றது தான் வந்திருக்கும். அப்போது டேம் 1 உங்களுக்கு டேம் 2 ar, டேம் 3 அப்படின்றது வந்து ar² இதன் அடிப்படையில் தான் அந்த சீரீஸ்ன்றதே அமைஞ்சிருக்கும் பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ ஏபியில் தான் நம்ம நிறைய ஃபார்முலான்றது பார்த்தோம். ஜிபிலலாம் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு என்ன அப்படின்னா பொது விகிதத்தின் அடிப்படையில் அதனுடைய ஃபார்முலா அப்படின்றது மாறும். இப்போ பொது விகிதத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இதுக்கு சம்மேஷன் ஆஃப் என்னன்றது நம்மளுக்கு என்னவா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு 1க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா பொது விகிதம் 1க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெரிய நம்பர் எப்பயுமே பெரிய நம்பரை கொண்டு தானே நம்ம சின்ன நம்பரை கழிப்போம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு a இன்ட்டு a அப்படியே தான் மென்ஷன் பண்ணுறோம். 1க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா 1−r⁻n டிவைட் பை 1−r. இதுவே 1க்கு மேலேன்றது பெரிய நம்பரா பொது விகிதம்ன்றது வந்து நம்மளுக்கு 1க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா a இன்ட்டு
ஆர் பவர் n இங்கே -1 டிவைட் பை உங்களுக்கு r - 1 அவ்வளோதான். இதில் இன்னொரு கண்டிஷனுமே வரும். என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த தொடர் முடிவிலா தொடராக s இன்ஃபினிட்டி சம்மேஷனா முடிவிலா தொடருக்கு உண்டான கூட்டுத்தொகை என்ன அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு a டிவைட் பை 1 - r அவ்வளோதான் இதுக்கு உண்டான ஃபார்முலா அப்படின்றதே. சரிங்களா? அதன் அடிப்படையில் கொஸ்டின் என்னென்ன வருதுன்றது பார்த்துருவோமா? 55வது கொஸ்டின் ஃபைண்ட் த எக்ஸ்ன்றது சொல்லிட்டான். ஃபைண்ட் எக்ஸ்ன்றது மென்ஷன் பண்ணுறான். எக்ஸ்ன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? அது என்னென்ன ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷனில் இருக்கக்கூடிய சீரீஸ் அப்படின்றது x + 6 x + 12 x + 15 என்ற ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் அப்படின்றது சொல்லிட்டான். அதன் x மதிப்பு என்ன அப்படின்றது கேட்குறான். இப்போ நம்மளுக்கு ஒரு தொடர் வரிசை இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இது பொது விகிதத்தின் அடிப்படையில் தானே நம்ம பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்றது அமைஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் முதல் உறுப்பு x + 6, இரண்டாவது உறுப்பு x + நம்மளுக்கு 12 அப்படின்றது இருக்குது, மூன்றாவது உறுப்பு x + 15 அப்படின்றது இருக்கு. இப்போ பொது விகிதத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதே இது நம்மளுக்கு தேர்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் x + 12. சரிங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பொது விகிதம் அதாவது நம்மளுக்கு எக்ஸ் அப்படின்றது கிடைச்சிரும். சரிங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது x + 12 ஹோல் ஸ்கொயர், இதை மல்டிபிள் பண்ணும்போது x + 6 x + 15. சரிங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணிடுவோம். இது a² + 2ab அப்போ 24x + b² 144. இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு இது x², அடுத்து எக்ஸை கொண்டு அங்கே உள்ள மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ்ஸு 15x, அடுத்து இதை ஆட் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 6xங்களா, அடுத்து 6 × 15 அப்படின்றது 30, உங்களுக்கு ப்ளஸ் 90 அப்படின்றது வந்திருக்கும். சரி, இங்கே +x²க்கு இங்கே ஒரு +x² ஈக்குவல் டு அந்த பக்கம் இருக்குன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து இது 21x, ரிமைனிங் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3xன்றது தான் வந்திருக்கும். உங்களுக்கு நம்பர்ஸை அந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 90 மைனஸ் உங்களுக்கு 144. இப்போது நமக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு -54ன்றது வந்திருக்குங்களா. 3x நம்மளுக்கு -54னா நம்மளுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 3 3 மீதி 4 7 3 21 3 24 x = நம்மளுக்கு -18 அப்படின்றது வந்துருக்கும். 56வது கொஸ்டின் ஃபைண்ட் த காமன் ரேஷியோ ஜியோமெட்ரிக்கல் சீக்வன்சஸில் இருக்குது, அதோட காமன் ரேஷியோ என்ன அப்படின்றது கேட்குறான். காமன் ரேஷியோவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இதுவே பெருக்குத்தொடர் வரிசைன்றது சொல்லிட்டான். அது என்ன காமன் ரேஷியோ அப்படின்றது இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் டேர்ம் 0.015 டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 0.15. சரிங்களா? இப்போ டெசிமலை தூக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், மேலே 1000ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கீழேயும் 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். மேலே 1000ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோல் நம்பர்ன்றது வந்துடும். கீழே 1000ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 150 அப்படின்றது வந்துடும். இது சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/10. ஸோ நம்மளுக்கு 0.1 தான் நம்மளுக்கு காமன் ரேஷியோ அப்படின்றது சொல்லுவோம். 57வது கொஸ்டின் நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது கேட்குறான். இப்போ இது நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது வந்து இது ஜியோமெட்ரிக்கல் சீரீஸா இல்லை அரித்மெட்டிக்கல் சீரீஸா அப்படின்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் நம்பர்ஸை வெறுமனே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து நம்மளுக்கு ஜியோமெட்ரிக்கல் சீரீஸ் அதன் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கல் சீரீஸில் உங்களுக்கு செகண்ட் டேர்ம் வந்து 1/8 டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் 3/16 அப்படின்றது. இந்த இடத்துல நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் லா அப்படின்றது யூஸ் ஆகிருக்குங்களா. அதன் அடிப்படையில் உங்களுக்கு 1/8 × 16 டிவைட் பை 3 சிம்பிளிஃபை பண்ணும்போது 2, நம்மளுக்கு பொது விகிதம் அப்படின்றது வந்து 2/3 அப்படின்றது இருக்கும் காமன் ரேஷியோ. பொது விகிதம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு அடுத்த உறுப்பு என்ன அப்படின்றது கேட்குறான். அடுத்த உறுப்பு அப்படின்றது வந்து நம்மளுக்கு 1/18 இருக்குங்களா. அடுத்த உறுப்பு நம்ம ஒவ்வொரு உறுப்பையும் மல்டிபிள் பண்ணி தானே பொது விகிதத்தின் அடிப்படையில் மல்டிபிள் பண்ணிட்டு தானே கொண்டு வந்திருப்போம். அதன் அடிப்படையில் 2/3 9ன்றது வந்திருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு 1/27 செகண்ட் ஆப்ஷனில் இருக்குங்களா. 1/27 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது.
இப்போ இதில் எண்ணிக்கை உறுப்புகளின் எண்ணிக்கைன்றது கேட்டிருக்கானா? இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் சீரீஸ் தான். 2, 4, 8, 16 and so on உங்களுக்கு 1024. சரிங்களா? இப்போ அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது வந்து ஏ வந்து 2. நம்மளுக்கு காமன் ரேஷியோ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு 2 அப்படின்றது இருக்குது. இப்போ உறுப்புகளின் அடிப்படையில் உங்களுக்கு டேர்ம் நம்பர் அப்படின்றது டேர்ம் நம்பர்ன்றது என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா a பவர் ஆர் n-1 தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போது அதன் அடிப்படையில் உங்களுக்கு 2 உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் அப்படின்றது தானே இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் அப்படின்றது தான் நம்மளுக்கு எத்தனை எண்ணிக்கை அப்படின்றது தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அது 1024ங்களா? பொது விகிதம் இங்கே 2ன்றதானு சொல்லியிருக்காங்க. 2 இன்ட்டு உங்களுக்கு n-1. இப்போ உங்களுக்கு 2 பவர் ப்ளஸ் 1 2 பவர் மைனஸ் 1ன்றது இருக்குது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இது காமனான்றது வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னா இது ப்ளஸ் 1. நம்ம அடுக்கு விதிகளில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம்? a பவர் n இன்ட்டு a பவர் m இருக்குது அப்படின்னா a பவர் m ப்ளஸ் என்னன்றது மென்ஷன் பண்ணிக்கலாங்களா? அதன் அடிப்படையில் இதை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு பேஸ் சேமாக இருக்குது. பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1க்கும் மைனஸ் 1க்கும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 2 பவர் 10ன்றது இருக்கும். இப்போ உங்களுக்கு 1024 எவ்வளோ இருக்குது அப்படின்றது தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்சிஎம்ன்றதை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு 512 2 மொத்தம் எத்தனை ரெண்டுன்றது இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது 2 பவர் 10 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் nன்றது இருக்குது. இப்போ பேஸ் சேமாக இருக்குது அப்படின்றப்ப பவர்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாங்களா? அதன் அடிப்படையில் நம்மளுக்கு உறுப்புகளின் எண்ணிக்கை 10. சரிங்களா? 59வது கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் இஸ் த 8th டேர்ம் ஆஃப் த ஜிபி அப்படின்றது சொல்லியிருக்கான். இப்போ அதோட 6th டேர்ம் அப்படின்றது வந்து 972 அப்படின்றது சொல்லிட்டான். எனக்கு 6th டேர்ம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 972ங்களாம். அதில் 8th டேர்ம் என்ன அப்படின்றது தான் கேட்குறான். இப்போ நம்மளுக்கு அதனுடைய காமன் ரேஷியோவும் நம்மளுக்கு 3 அப்படின்றது சொல்லிட்டான். காமன் ரேஷியோ நம்மளுக்கு 3ங்களாம். இப்போ நம்மளுக்கு பொது விகிதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு உறுப்பும் அதனின் மடங்காக, அதாவது அந்த பொது விகிதத்தை மல்டிபிள் பண்ணி தானே இருந்திருக்கும். அதன் அடிப்படையில் எனக்கு 7th டேர்ம் வரைக்கும் 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்பேன். எகைன் 7th to 8th வரதுக்கு 3ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்பேன். டோட்டலாக உங்களுக்கு 972வை நம்மளுக்கு 9ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுதான் அதுக்குண்டான 8th டேர்முக்கு உண்டான ஆன்சர். ஸோ 4th ஆப்ஷன் இருக்குங்களா? 8748. இப்போ ஜிபிலையும் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான்றது வைக்கிறேன். ஏன்னா காமன் ரேஷியோ நம்மளுக்கு சொல்லியாச்சு. உங்களுக்கு அடுத்து 8வது உறுப்பு எத்தனை அப்படின்றது அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு சொல்லியாச்சு. அதில் இருக்கக்கூடிய சம்மேஷன் ஆஃப் என்னன்றதும் நம்ம அடுத்தவுமே பார்ப்போம். இப்போ பொது விகிதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த டேமுக்கு என்ன பொது விகிதம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது கமெண்ட் பாக்ஸ் கொஷின், ஈஸியானது தான், மென்ஷன் பண்ணிடு. 61வது கொஸ்டின் ஃபைண்ட் த சம் அப்படின்றது சொல்லிட்டான். அது இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் அப்படின்றது இருக்குது. அப்போ நம்ம சம்மேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டிக்கு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா a/1 - rன்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ எனக்கு முதல் உறுப்பு அப்படின்றது கொடுத்துருக்கக்கூடிய தொடர் வரிசையில் நம்மளுக்கு பெருக்க தொடர் வரிசையில் முதல் உறுப்பு நம்மளுக்கு +16ங்களா? அடுத்து ஆர் பொது விகிதம் அப்படின்றது நம்மளுக்கு செகண்ட் டேர்ம் divided by first term. Second term வந்து நம்மளுக்கு -48 -48 divided by first term. சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு காமன் ரேஷியோ -3. இப்போ எனக்கு அதுக்குண்டான கூட்டுத்தொகை சம்மேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி என்ன அப்படின்றது கேட்குறான். ஏ வந்து நம்மளுக்கு 16ங்களா? இப்போ பொது விகிதம் 1 - 3. இது என்ன அப்படின்னா உங்களுக்கு பொது விகிதம் 1 நம்மளுக்கு ஆர் வந்து -3ன்றது தானே இருக்குது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு 16 divided by +3, அதாவது
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்றது வந்திருக்கும் 1 + 3 அப்படின்றது வந்திருக்கும். டோட்டலாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4ன்றது வந்திருக்கும். 4 சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 டைம்ஸ் ஆஃப் 16 அதாவது +4 அப்படின்றது வந்திருக்கும். ரிமைனிங் இதுலேயே ஆப்ஷன் பாருங்களேன், நம்மளுக்கு பொது விகிதம் மைனஸ்ன்றது வந்துச்சு, முதல் உறுப்புன்றது ப்ளஸ் டேமில் இருக்குது, நம்மளுக்கு அதன் அடிப்படையில் இதை மல்டிபிள் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ளஸ் டேம் தான் வரும். இப்போ நீங்கள் அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன், அந்த 3 ஆப்ஷனுமே எலிமினேட் பண்ணிடலாமா? எலிமினேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றது சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்றது மூவ் ஆன் ஆகிருக்கலாம். 62வது கொஸ்டின், ஃபைண்ட் த சம் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் அப்படின்றது இருக்குது. இன்ஃபினிட்டி டேர்ம்ஸுக்கு எஸ் இன்ஃபினிட்டிக்கு என்னவா மென்ஷன் பண்ணுவோம்? a/1 - r தானா? இதில் a வந்து நம்மளுக்கு 21ன்றது கொடுத்துருக்கானா? r வந்து செகண்ட் டேர்ம் வந்து 14 ஃபர்ஸ்ட் டேர்ம். 7ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸ். அப்போது பொது விகிதம் வந்து 2/3. அப்போ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? a வந்து 21 /1 - 2/3. கிராஸ் மல்டிபிள்ன்றது பண்ணும்போது 3 - 2 நம்மளுக்கு 1/3 அப்படின்றது வந்திருக்கும். ரெசிப்ரோக்கலால் நம்ம மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 21 × 3 நம்மளுக்கு 63ன்றது வந்திருக்குங்களா? ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது கேட்குறோம். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்றது தெரியணும். அது என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷனில் விச் மீன்ஸ் உங்களுக்கு அது சம்மேஷன் ஆஃப் 6th டேர்ம் வரைக்கும் இருக்கக்கூடியது. நம்மளுக்கு சம்மேஷன் ஆஃப் 6th டேர்ம் வரையும் இருக்கக்கூடியதுன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4095ங்களாம். இப்போ பொது விகிதம் அதுவே அவனையும் கொடுத்துட்டானா? ஆறுன்றது காமன் ரேஷியோ அப்படின்றது வந்து நம்மளுக்கு 4ன்றது சொல்லிட்டான். இதெல்லாம் முதல் உறுப்புன்றது கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் ஆஃப் என்னன்றது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? இப்போ பொது விகிதத்துக்கு 2 ஃபார்முலா இருக்குன்றது சொல்லிட்டோம். நமக்கு அதன் அடிப்படையில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, பொது விகிதம் அடிப்படையில் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருப்போம் அப்படின்னா, பொது விகிதம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் n a × r⁻n−1ன்றது தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் /r−1. சரிங்களா? அதன் அடிப்படையில் நம்மளுக்கு சம்மேஷன் ஆஃப் என்ன அவனே சொல்லிட்டால 4095. இப்போ ஏ வந்து முதல் உறுப்பு அப்படின்றது வந்து அதுதான் தெரியாது, அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பொது விகிதத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு ஆர் வந்து நம்மளுக்கு 4ங்களா? அடுத்து 4 நம்மளுக்கு 6th டேர்ம்ன்றது தானே மென்ஷன் பண்ணியிருக்கான். அதன் அடிப்படையில் 6⁴ -1 நம்மளுக்கு பொது விகிதம் அப்படின்றது பொது விகிதம் 4 - 1 நம்மளுக்கு 3ன்றது வந்திருக்கும். இப்போ 4⁻6 அப்படின்றது வந்து நம்மளுக்கு 4096 அப்படின்றதான் வந்திருக்கும். இது இந்த வேல்யூ மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக வரும். இதை மெமரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியான்றது ஆன்சர்ன்றது நாங்கள் எக்ஸாம்பிள் டைம் சேவிங்க்கு யூஸ் ஆகும். -1 a × 3. இப்போ இதை 1 கழிச்சிங்க அப்படின்னா 4095 அப்படின்றது இருக்கும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமும் 4095 இருக்குங்களா? அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் a/3. அப்போது a வந்து நம்மளுக்கு அதை அங்கிட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 3ன்றது வந்திருக்குமா? அப்போது முதல் உறுப்பு வந்து நம்மளுக்கு 3. 64வது கொஸ்டின், ஃபைண்ட் த 8th டேர்ம் என்ன? ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷனில் நம்மளுக்கு 8th டேர்ம் அப்படின்றது கேட்குறான். இப்போது நம்மளுக்கு டேர்ம் நம்பர் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருப்போம்? a × r⁻n−1ன்றது. இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம் 8th டேர்ம் அப்படின்றது தான் கேட்டிருக்கான். நம்மளுக்கு முதல் உறுப்பு அப்படின்றது வந்து நம்மளுக்கு 9 இருக்குது. பொது விகிதம் செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம்ங்களா? காமன் ரேஷியோ அப்படின்றது வந்து நம்மளுக்கு 1/3 அப்படின்றது வந்திருக்கும். இப்போ 8th டேர்ம் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா? 8th டேர்ம் அப்படின்றது வந்து முதல் உறுப்பு நம்மளுக்கு 9 × r வந்து 1/, நம்மளுக்கு 3 தானே காமன் ரேஷியோ. நம்மளுக்கு என்ன வந்து 8 - 1 நம்மளுக்கு 7ன்றது இருக்கும். இப்போ டைரெக்டாக உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? இந்த 3 இந்த 9 நான் 3² அப்படின்றது மென்ஷன் பண்ணிக்கலாம். × 1/3⁻7 1/7 அப்படின்றது எத்தனை தடவை ஒன்றால் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 1 தான் கிடச்சிருக்கும். இப்போ அடுக்கு விதியின் அடிப்படையில் நம்மளுக்கு a/m/a/n இருந்துச்சு அப்படின்னா பேஸ் சேமாக இருக்குது, பவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா நம்மளுக்கு இதுக்கு என்னவா யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா a/m - n மென்ஷன் பண்ணியிருப்போம்.
இப்போ அதன் அடிப்படையில் பெரிய நம்பர் இங்கே பெரிய பேஸ்ன்றது சின்ன பேஸ்ன்றது இருக்குங்களா, அப்போது இதை கொண்டு போய் இங்கே கழிச்சிடலாமா? கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1/3/5 அப்படின்றது வந்திருக்கும். 3/5க்கு நீங்கள் 3 × 3 × 3ன்றது கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 9 டைம்ஸ் ஆஃப் 81 அண்ட் அகைன் உங்களுக்கு 3ன்ற பட்சத்தில் உங்களுக்கு 3 ரிமைனிங் 24 1/243. சரிங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஷின் அப்படின்றது வந்தாச்சு. என்ன அப்படின்னா ஜியோமெட்ரிக்கல் சீரீஸில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்றது அது இருக்குன்றது வச்சுக்கோங்க. த சம் ஆஃப் த ஆல் டேர்ம்ஸ் இஸ் 3 times of the sum of odd terms. Find the common ratio. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஈவன் டேர்ம், நம்மளே ஈவன் டேர்ம் அப்படின்றது முன்னாடியே பார்த்தோம்ல, இரட்டைப்படை எண்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான கூடுதல் அப்படின்றது இந்த மாதிரி 3 times 4 times 10 timesன்றது கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு கான்செப்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் புரிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 3 times 4 times அப்படின்றது, ஆனால் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்டர் அப்படின்றது முக்கியம். இப்போ கொடுத்துருக்க சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் அது வந்து எனக்கு 3 times of the sum of add terms அப்படின்றதோடது எனக்கு அனைத்து உறுப்புகளின் பெருக்கல் பலனின் கூடுதல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒற்றைப்படை உறுப்புகளின் பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய கூடுதல் அப்படின்றது வந்து 3 மடங்கு இருக்குது அப்படின்னா எத்தனை மடங்கு கொடுக்குறாங்களோ அத்தனை மடங்கை -1ன்றது பண்ணிடுங்க. இப்போ 3 time அப்படின்றது கொடுத்துருக்காங்களா, -1. இதே இடத்துல 4ன்றது கொடுக்கட்டுமே, 4 timesன்றது கொடுத்தாங்க அப்படின்னா -1ன்றது பண்ணீங்க அப்படின்னா அந்த காமன் ரேஷியோ 3ன்றது இருக்கும், இந்த இடத்துல 2ன்றது இருக்கும். இதுக்கு ஆன்சர்ன்றது 3, இதுக்கு ஆன்சர்ன்றது 2. இப்போ அது எதன் அடிப்படையில் வந்துச்சு அப்படின்றது பார்ப்போமா? நம்மளுக்கு சம் ஆஃப் nth term அப்படின்றது நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுவோம். சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் அப்படின்றதுக்கு வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா a × r⁻n−1 டிவைட் பை r−1ன்றது மென்ஷன் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளுக்கு ஆட் டேர்ம் அப்படின்றது இந்த இடத்துல பர்டிகுலராக ஆட் டேர்ம் அப்படின்ற ஒன்றுன்றது ஆக்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷினில் ஆட் டேர்மை வச்சு நம்மளுக்கு கொஷின் அப்படின்றது கேட்கல. இப்போ புக்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆட் டேர்ம்ஸ்க்கும் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்காது, ஆனால் நம்மளுக்கு கணக்கில் நம்மளுக்கு ஃபார்முலான்றது இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுக்கு சம் ஆஃப் அதாவது ஜியோமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷனில் சம் ஆஃப் add terms அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இதே ஃபார்முலா தான். இதே ஃபார்முலா கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். a × அந்த மேலே இருக்க டேர்ம் r⁻n−1 டிவைட் பை இந்த r இருக்குங்களே r² -1 அதில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்றது பெருக்கு தொடர் வரிசையில் அமைந்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் அப்படின்றது கிடைச்சிரும். இப்போ இது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது, இப்போ அனைத்து உறுப்புகளின் கூடுதல் அப்படின்றது வந்து a × r⁻n−1 டிவைட் பை r−1 அதோட கூடுதலானது ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் 3 மடங்கு. ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலுக்கு நம்ம இதுதான ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது a × r⁻n−1 டிவைட் பை r² -1 இதை விட நம்மளுக்கு 3 மடங்கு அப்படின்றத சொல்லிட்டான். சரிங்களா? கொடுத்துருக்கிறது தானே அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ மேலே இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய அந்த a⁻r−1ன்றது அதையும் இந்த சைடில் இருக்கிறதையும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 3 அப்படின்றத மட்டும் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த சைடு பேஸில் இருக்கக்கூடியதை அந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா r² -1 டிவைட் பை r−1 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ மேலே a² - b² அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா, அதன் அடிப்படையில் நம்ம அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? r+1 r−1 டிவைட் பை r−1 இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ r−1 r−1ன்றது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு r+1 வந்து நம்மளுக்கு 3 இருக்குது அப்படின்னா இந்த பொது விகிதம் என்ன ஆகும்? நம்மளுக்கு நம்பர் அந்த பக்கம் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு -1ன்றது ஆயிரும். அப்போ பொது விகிதம் நம்மளுக்கு 2ன்றது வந்திருக்குங்களா?
அதனால தான் இவ்வளோ டிரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபார்முலா வச்சு தெரியறதுக்கு அந்த கான்செப்ட் அந்த விஷயன்றது பர்டிகுலராக நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா எத்தனை மடங்கு கொடுக்கட்டும் 100 மடங்கு கூடயே கொடுக்கட்டுமே நம்மளுக்கு 100 மடங்குன்றது கொடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய பொது விகிதம் அப்படின்றது 100 - 1 அது 99 அப்படின்றது தான் பொது விகிதமாக இருக்கும். இதுக்கு உண்டான கொஷினுக்கு உண்டான ஆன்சர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் 2 அப்படின்றது. ஸோ பிவைக்யூ சீரிஸ் வந்து எண்டு செஷன் அப்படின்றது வந்தாச்சு. இதோட பிவைக்யூ சீரிஸ் அப்படின்றது பர்டிகுலராக நம்மளுக்கு முடிஞ்சு. இது வரையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்றது வந்து நிறைய கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கும் எடுத்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஷின்ஸ்க்கு மினிமம் 100 கொஷினுக்கு மேலே தான் இருக்கும். அதில் ரிப்பீட்டட் கொஷின், இருக்கக்கூடிய எரர் ஸ்பாட்டிங், எக்ஸப்ஷனல் கண்டிஷன் அது எல்லாமே தான் உங்களுக்கு கிளாஸஸில் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஓகே, அதை பர்டிகுலராக நீங்கள் ஃபர்தராக ரெஃபர் மெட்டீரியலாக வச்சு யூஸ் பண்ணிவிட்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் இது கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல்.